சந்திரசேகர், எஜுகேஷனல் தியரிஸ்ட். ஸோ தமிழில் நம்ம என்னை பற்றி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி கோட்பாளர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ கல்வி கோட்பாளர் அப்படிங்கிறது இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ த ஒன் ஹூ டிஃபைன்ஸ் கரிக்குலம். ஸோ ஒரு லேர்னிங் ஸ்டைலவோ ஒரு லேர்னிங் மெத்தடவோ, ஸோ எப்படி ஒரு பசங்க படிக்கணும் அண்ட் எப்படி ஒரு கரிக்குலம் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் வந்து இந்த எஜுகேஷனல் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆம்பிஷன் இட் வாஸ் ரிசர்ச். ஸோ ரிசர்ச்சாக தான் இருந்துச்சு. இன்றைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் விச் நீட்ஸ் ஹியூமன் மனுஷனோட மூளையை வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து ஐ வாஸ் டூயிங் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச்சஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ரிசோர்ஸாக இருக்கலாம். ஸோ ரைட் நவ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் பிளாஸ்மா எனர்ஜி ரிசோர்ஸ். இந்த மாதிரி விஷயங்களில் ஒர்க் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஸோ இப்போது ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனோ இல்லை ஆய்வகம் கட்டணும் அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் பீப்புள் டு திங்க். ஸோ கட்டுறது பெரிய மேட்ரு கிடையாது, பட் அது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பசங்க தேவைப்படுவாங்க. ஸோ அந்த பசங்க தேவைப்படுறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஷுட் பி இன் அ பொசிஷன் டு திங்க். ஸோ அவங்க யோசிக்கணும், யோசித்து அது விஷயங்கள் ஸ்க்ராட்ச் இல்லாத விஷயத்தை புதுசாக உருவாக்கக்கூடிய திறமை இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் ஷுட் பி ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, சயின்ஸ் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. ஏன்னா மனுஷங்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் வந்து புது புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தோம். அப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணி அதை கற்றுக்கிட்டாங்கன்னே தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நிறையா திங்ஸ் வந்து நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா எந்த விஷயத்தையுமே வந்து மனுஷன் முழுசாக வந்து பார்த்த உடனே கற்றுக்கல. மொதல் கண்டிஷன் தே ஸ்டார்டட் டூயிங் மிஸ்டேக்ஸ். ஸோ தப்பு பண்ண ஆரம்பித்து தான் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணக்கூடிய புது நாலேஜஸை வந்து கெயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அப்சர்வேஷன். ஸோ எப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த அப்சர்வேஷனை வச்சு தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம புது புது இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போது தேர் இஸ் அ கண்டிஷன், நம்ம எப்படி படிக்கணுங்கிற மெத்தட்ஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்கணும். பட் நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மெத்தட் ஆஃப் லேர்னிங் அல்லது கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டிசைன்ட் இன் தி ஏன்ஷியன்ட் டேஸ் டு மெயின்லி டு கிரியேட் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த சிலபஸில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஆர் நாட் கிவிங் தி கோர் கான்செப்ட்ஸ். அவங்க கிட்ட வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு ஃபார்முலாவே படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறது, ஸோ அந்த ஃபார்முலா எதுக்கு வந்துச்சு. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது இட் இஸ் அ ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் தான் நம்ம ஃபார்முலா அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலாவை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல கற்றுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லேர்னிங் மெத்தடை கொண்டு போகும்போது தான் தி கேன் ரிமெம்பர் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2016 இப்போ வரைக்கும் ஐ வாஸ் டூயிங் த சேம் திங் அண்ட் ஐ ஹவ் டிசைன்ட் மல்டிபிள் கரிக்குலம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டட் வித் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா ஒருத்தருக்குமே வந்து எல்லா கரிக்குலமும் மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ ஈச் ஒன் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கரிக்குலம். கடைசியாக இப்போ டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வித் இமேஜினேஷன். ஸோ அப்போது இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யூ ஹாவ் டு கிவ் தி நாலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குழந்தைக்கு அப்சர்வேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணுவாங்க, தென் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்கில் அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா they will remember it for a longer period. இல்லை எனக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா they can experience it. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கும் வந்திருக்கும், அட் த சேம் டைம் அது ரொம்ப நாள் ஞாபகமும் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் கொண்டு வந்திருப்போம். அப்போது இந்த சேனல் நம்ம எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோமோ இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு கிவ் இன்ஃபர்மேஷன். ஒரு குழந்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். தென் இப்போது எனக்கு ஆம்பிஷன் ஒன்று இருக்கலாம், அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சேனல் வழியாக நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். அடுத்தது என்னென்னா, ஒரு எக்ஸாம்ஸுக்கோ இல்லை ஒரு சப்ஜெக்டும் நம்ம எப்படி படிக்கணும், ஸோ அதில் என்ன தேவைகள் அப்படிங்கிறதையும் இந்த சேனலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீக்லி ஒரு கோர்ஸ் அண்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வி வில் ஹாவ் அ டிஸ்கஷன் ஆன் இட். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து வி வில் டிஸ்கஸ் ஒரு கோர்ஸுக்கும் எப்படி நம்ம படிக்கணும், நம்மளோட ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ரெகுலராக வந்து ஐ வில் பி ட்ரைங் டு போஸ்ட் இட் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் இது போக 9, 10, 11, 12 இவங்க தான் வந்து பேசிக்காக வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஏன்னா அடுத்தது என்னென்னா, இதிலேருந்து தான் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் போக போகிறாங்க. இவங்க எப்படி படிக்கணும், அட் த சேம் டைம் 6 to 8 எப்படி படிக்கணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கரிக்குலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
இட் இஸ் வாட் டிசைன்ட் ப்ரீவியஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரிக்குலம். அண்ட் அந்த கரிக்குலத்தில் கம்மி தான் பண்ணிகிட்டு இருக்கோமோ தவிர வி ஆர் நாட் இன்க்ரீஸிங் இட் அப்படின்னு சொல்லலாம். பட் வி ஹவ் யூஸ் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் சிலபஸோட வெயிட்டேஜை கம்மி பண்ணிகிட்டே தான் வந்திருக்கோம். அப்போ இந்த கம்மி பண்ணிகிட்டே வரும்போது வி மேட் அவர் கிட்ஸ் மெயினாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லேசி ஆக்கிட்டோம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் படிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஸோ படிக்கிறதும் என்டர்டைன்மெண்ட் ரெண்டுமே ஒரே கேட்டகரி கொண்டு போகணும் அப்படின்னா ஸோ த மெத்தட் ஹேஸ் டு பி அடாப்டட் டு இமேஜினேஷன். ஏன்னா எது வந்து வீடியோனால் அவங்களுக்கு கொண்டு போய் ஃபுல்ஃபில் பண்ண முடியாததை இமேஜினேஷனால் கொண்டு போய் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த லேர்னிங்கை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும்போது தே வில் கம்ப்ளீட்டாக இன்டெல்ஜ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த லேர்னிங் மெத்தட்ஸில் இன்டெல்ஜ் ஆகிருப்பாங்க. தே வில் ஹேவ் தேர் ஃபியூச்சர். ஸோ அவன் நாளைக்கு எந்த ஃபீல்டு வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் தட் அவன் இன்ஜினியரிங்கோ இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் தான் செலக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. பட் மெயினாக அவங்களுக்கு என்ன அப்படின்னா யோசிக்கிற திறனை வளர்த்தணும். ஸோ தட் இஸ் தி பேஸ் எய்ம் ஆஃப் தி கரிக்குலம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் தான் இதனோட மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறது. இந்த ஸ்கூல்ஸ் தான். ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தை 12th முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தே வில் பி ஆல்ரெடி என்னென்னா மோல்டு ஆகிருப்பாங்க. ஸோ மோல்டான குழந்தைகளை காலேஜ் போய் என்ன பண்ண முடியும்னா அந்த மோல்டுக்குள்ளே தே கேட் என்ரிச் மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஸ்கூல் தான் வந்து இதில் பேசிக்காகவே அவங்களோட நாலேஜவோ இல்லை க்ரியேட்டிவிட்டியோ இல்லை திங்கிங் ஸ்கில்ஸவோ அவங்களோட கேரக்டரை டெவலப் பண்ணுறது எல்லாமே இந்த பேஸ் ஆஃப் ஸ்கூல் தான். அப்போ இந்த ஸ்கூல் இந்த அல்டிமேட் எய்மை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் தேர் வில் நாட் பி எனி நீட் ஃபார் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். பட் இந்த ஸ்கூல்னால் அந்த ரீச் பண்ண முடியாததுக்கு மெயின் ரீசன் நம்ம கரிக்குலம் அண்ட் த டைம் லிமிட் வாட் இஸ் கிவன் டு த ஸ்கூல் அப்படின்னு ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அப்போ இதை எப்படியெல்லாம் இந்த ரியல் லைஃப்பில் நம்ம ஓவர் கம் பண்ணுறது. ஸோ இட் இஸ் மெயின்லி தி டியூட்டி ஆஃப் த பேரண்ட் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் தி சொசைட்டி. பட் டியூட்டி ஆஃப் த பேரண்ட்டுக்கு அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் வி வில் கைட் இட் இன் ரெகுலரான வீடியோஸில் வி வில் கைட் யூ ஹவு டு டூ வித் யுவர் கிட். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் கிட்டுக்கு ரோல் மாடல். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃப்யூச்சரை டிஃபைன் பண்ண போகிறதும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் இந்த சேனல் மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் நியூ எஜுகேஷ்னல் ட்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. தென் எப்படி வாட் ஆர் தி கோர்ஸஸ். இப்போ நான் வந்து என்னோடய ஆம்பிஷன் ஒன்று இருக்குது, நான் அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பேஷனையும் ஆம்பிஷனையும் மர்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது, இப்போது டில் 10th வரைக்கும் வி வாண்டட் ஈச் கிட் மஸ்ட் நோ ஆல் தி ஃபவுண்டேஷன். தட் மீன்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத். இந்த 4மே வந்து பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் 11th and 12th இல்லை ஹையர் ஸ்டடீஸ் எதை வேணாலும் பேஷனை வச்சு போகலாம். பட் இந்த பேஸ் நாலேஜ் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தே ஷுட் பி இன் அ பொசிஷன் டு அனலைஸ் இட். அவங்க நாளைக்கு ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம திறமைகளை வளர்த்தணும். அதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது டில் 10th வரைக்கும் நீங்கள் இந்த 4 சப்ஜெக்ட் கம்பல்சரி படிக்கிறது நல்லது. ஸோ என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது we can leave it off, that's not an issue. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ட்ரை ஆச்சு பண்ணணும். நான் ட்ரை பண்ணாமல் எனக்கு வராதுன்னு சொல்கிறத வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அ ஃபால்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, இப்போது இது எல்லாமே ஓகே. ஸோ இந்த சேனல் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி டு கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் லேர்னிங் அண்ட் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு கான்செப்ட்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒன் மோர் திங், வி வில் டிஸ்கஸ் மோஸ்ட்லி 9, 10, 11, 12 கூட நியூமரிக்கல் கேட்டகரிஸ். ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வி வில் ஹேவ் ஒரு கான்செப்ட்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும். ஸோ வி வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தி கோர் கான்செப்ட்ஸ். ஸோ கான்செப்ட்ஸை எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூ வில் கெட் தி ஷார்ட் வீடியோஸ் ஃபார் எவ்ரி டே. ஸோ ஒரு நாளைக்கும்